சமயோசித புத்தி. யமதர்மனுக்கு நீண்ட நாட்களாக பூமியை சுற்றி பார்க்க வேண்டும் என்று ஆசை இருந்தது. ஒரு நாள் பூமிக்கு புறப்பட்டு வந்த யமதர்மன் பூமியில் ஒவ்வொரு இடமாக சுற்றி பார்த்து கொண்டிருந்தார். கடற்கரை ஓரத்தில் ஒரு பெண்ணை பார்த்த யமதர்மன் காதல் வயப்பட்டு அந்த பெண்ணையே திருமணம் செய்து கொண்டார். நீண்ட நாட்கள் இருவரும் சந்தோஷமாக வாழ்ந்தனர். அவர்களுக்கு ஒரு மகன் பிறந்தான். மகனுக்கு 10 வயது நிரம்பியவுடன் யமதர்மன், நாம் மேலுலகத்திலிருந்து வந்து வெகு நாட்கள் ஆகிவிட்டது, மேலுலகம் சென்று விடலாம் என்று முடிவெடுத்த யமதர்மன் தன்னுடைய 10 வயது மகனை அழைத்து, நான் மேலுலகம் செல்லலாம் என்று முடிவெடுத்து விட்டேன். இதை உன்னுடைய அம்மாவிடம் கூறினால் அவள் கண்டிப்பாக என்னை விடமாட்டாள். அதற்காகத்தான் நான் உன்னிடம் கூறுகிறேன். என்னுடைய விருப்பமெல்லாம் நீ படித்து ஒரு சிறந்த மருத்துவராக வேண்டும். நீ மருத்துவரான பிறகு எந்த ஒரு நோயாளிக்கும் சிகிச்சை அளிப்பதற்கு முன்னால் அந்த அறையில் நான் இருக்கின்றேனா என்பதை பார். உன்னுடைய கண்களுக்கு மட்டும் நான் தெரிவேன், மற்ற எவருக்கும் நான் தெரிய மாட்டேன். நான் எங்கெல்லாம் இருக்கின்றேனோ அங்கு அந்த நோயாளிக்கு நீ சிகிச்சை அளிக்க வேண்டாம். கண்டிப்பாக அவர்கள் இறந்து போவார்கள். நான் எங்கெல்லாம் இல்லையோ அங்கு உள்ள நோயாளிகளுக்கு மட்டும் நீ சிகிச்சை அளித்தால் கண்டிப்பாக அவர்கள் பிழைத்து கொள்வார்கள். உன்னுடைய பேரும் புகழும் அதிகமாகும் என்று கூறிவிட்டு அந்த யமதர்மன் பூமியிலிருந்து புறப்பட்டு சென்றார். இந்த மகன் படித்து பெரிய மருத்துவரானார். தந்தை கூறியது போலவே தந்தை இல்லாத இடங்களில் உள்ள நோயாளிகளுக்கு மட்டும் சிகிச்சை அளிக்க ஆரம்பித்தார். இவரிடம் சென்றால் கண்டிப்பாக எல்லோரும் உயிர் பளித்து விடுவார்கள். இவர்தான் கைராசி டாக்டர் என்று இவருக்கு பட்டமும் பேரும் புகழும் கிடைத்தது. ஒரு நாள் அந்த நாட்டின் இளவரசி நோயால் பாதிக்கப்பட்டிருந்தாள். இந்த மருத்துவரை பற்றி கேள்விப்பட்ட அந்த அரசன் இந்த மருத்துவரை அழைத்து வந்து, என்னுடைய மகளை எப்படியாவது காப்பாற்றிவிடு. என்னுடைய மகளை நீ காப்பாற்றிவிட்டால் உனக்கே என்னுடைய மகளை நான் திருமணம் செய்து வைக்கின்றேன். அது மட்டுமல்ல, இந்த நாட்டில் பாதியை உன் பெயரில் எழுதி வைக்கிறேன் என்று கூறினார். இதை கேட்ட அந்த மருத்துவருக்கு மிகுந்த சந்தோஷமாக இருந்தது. இளவரசியை காப்பாற்றி அவளையே திருமணம் செய்து கொண்டு இந்த அரண்மனையிலேயே செட்டிலாக வேண்டியதான் என்று மனதிற்குள் மிகுந்த சந்தோஷத்துடன் இளவரசி எங்கிருக்கின்றார் என்று கேட்டபடியே அவர் இருந்த அறைக்குள் நுழைந்தார். உள்ளே நுழைந்த மருத்துவருக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. அந்த இளவரசியின் தலைமாட்டில் தந்தை யமதர்மராஜா அமர்ந்திருந்தார். எப்படியாவது தந்தையை இங்கிருந்து விரட்ட வேண்டுமே, என்ன செய்யலாம் என்று யோசித்தார் மருத்துவர். வாசலை எட்டி பார்த்துவிட்டு, அம்மா, வெகு நாட்களாக தந்தையை காணாமல் தேடிக்கொண்டிருந்தீரே, இங்கே இருக்கின்றார், வாருங்கள் என்று சத்தமாக கூறினார். இதை கேட்டதும் யமதர்மன் தலைதறிக்க ஓடிப்போனார்.